ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இமேஜின் பண்ணுற சின்ன பசங்க எல்லாருமே கிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அகாடமிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த அகாடமியை பார்த்தா ஃபேரிடெல் வேர்ல்டில் இருக்குது. ஆனால் அந்த ஃபேரிடெயிலுக்கு எதிராக இருக்கிற ஊல்ஃப்ஸோட ஆளுங்க எல்லாருமே அந்த ஒரு அகாடமிக்குள்ளே நுழையிறாங்க. இந்த சின்ன பசங்க எல்லாருமே அவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதேமாதிரி அவங்க வந்ததுக்கான காரணம் என்னங்கிறது சொல்கிற படம் தான் கிளெக்ஸ் அகாடமி. படத்தோட ஆரம்பத்திலேயே கண்ணில் ஐ பேட்ச் எல்லாமே போட்டிருக்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு கொகை மாதிரி இருக்குது. அதில் நடந்து போகும்போது பார்த்தா நிறைய ஆளுங்களோட காது எல்லாமே ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே தாண்டி இந்த இனத்தோட பிரின்ஸை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த பிரின்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப வருஷமா ஒருத்தனை பழி வாங்கணுங்கிற மாதிரி சொல்லி தேடிக்கிட்டு இருந்தோம். அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஃபேரிடெயில் வேர்ல்டுல உள்ள கிளெக்ஸ் அகாடமியில தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சதுனால அவனோட உண்மையான அந்த ஒரு மனுஷ ஃபார்ம்ல இல்லாம ஒரு பறவையோட ஃபார்ம்ல அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இப்பவே அந்த ஒரு கிளெக்ஸ் அகாடமிக்குள்ள எப்படியாவது போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இப்ப பூமியில ஆடா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கையில பார்த்தா அந்த பக்கம் போனை வச்சுக்கிட்டு அவங்களோட அப்பாக்காக ஏதோ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட எனக்கு ஒரு 12 வயசு போல ஆக போகுது. அதே மாதிரி நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்வீட் எல்லாமே சாப்பிட்றேன். ஏன்னா 40 வயசு ஆகும்போது எனக்கு டயபெட்டிஸ் எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி என்னோட பர்த்டே பார்ட்டிக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு யாரோ ஒரு 4 சின்ன பசங்க கிட்ட பேசிட்டு வராங்க. ஆனா அவனுங்களுக்கு ஆடாவை யாருன்னே தெரியாது. ஏன்னா ஆடாக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. அதே மாதிரி என்னோட பிறந்த நாள் அப்ப எப்போதுமே நான் அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பேன். ஏன்னா இங்க உட்காந்து தான் நீங்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரவுண்டு மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. இந்த ரெக்கார்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இப்ப உக்ரைன்ல காட்டுறாங்க. பார்த்தா பாக்குறதுக்கு ஏதோ பறவையோட உருவத்துல இருக்கிற ஒரு மனுஷனை காட்டுறாங்க. அவன் பக்கத்துல உள்ள ஒரு சின்ன பொண்ணு கிட்ட உனக்கான டைம் வந்துருச்சு, நீ எங்களோட அகாடமியில சேரணுங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இப்ப மெக்சிகோக்குமே போய் அங்க உள்ள ஒரு சின்ன பையனை அழைச்சுக்கிறான். ஜப்பானுக்கு போய் ஒரு சின்ன பொண்ணு அழைச்சுக்கிறான். அடுத்து இப்ப பிரேசில்ல காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற இந்த சின்ன பொண்ணுக்குமே இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி கடையை மூடினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அதுவா உருவாக்குன இந்த காமெடி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பொண்ணையுமே அவன் அழைச்சுக்கிறான். இன்னொன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு பறவைகள் எல்லாத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேஜெட் அந்த பக்கம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதுல பாக்குற எல்லா விஷயங்களையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 50 கிலோவை தாண்டி ஏதோ ஒரு பறவை பறந்து வர மாதிரி என்னோட கேஜெட்ல காட்டுதுங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து உழுவுறான். அதே மாதிரி ஆடா இருக்கிற அதே ஊருக்குள்ளயுமே இப்ப அவன் திரும்ப வரான். ஆடா அந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு டாக்டர் இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக போறாங்க. அவருமே வந்துட்டு ஒரு பெண்ணை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அது மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியில வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. போய் பார்த்தா அவங்களோட அப்பாவை காணோம். அதாவது ஆடாவோட அப்பா எங்க போனார் அப்படின்னே தெரியல. ரொம்ப வருஷமா ஆடாவோட அம்மாவும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் ஆடா வந்துட்டு ஒரு பர்த்டேக்குமே இந்த மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட அப்பா பாப்பாரு அப்படின்னு. வேகமா இப்ப ஆடாவோட அம்மாவுமே வந்துட்டு உங்க அப்பா மாதிரியான ஒரு ஆளை இங்க எங்க பாத்துருக்காங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா ஆடாவும் இனிமேலாம் அவர் தேடுறதை கொஞ்சம் நேரம் நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூமை லாக் பண்ணிட்டு உட்கார்றாங்க. இவங்க அம்மாவும் எப்படியாவது அவர் திரும்ப வருவாருங்கிற மாதிரி சொல்லும் போது ஆடாவும் இனிமேலும் அவர் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரவே மாட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அந்த பக்கம் பறவை மனுஷனான இவனுமே ஊர்ல அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி பார்த்தா அந்த ஊல்ஃப் ரியலம்ல உள்ள அந்த ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. இவங்க தான் ஊல்ஃப் ரியலம்ல இருக்கிற ஒரு சூனியக்காரி. நீ தானே பிரின்ஸ் மேத்யூ, உன்னதான் வந்துட்டு நான் நிறைய ரியலம்ல தேடுனேன். ஆனா நீ இப்ப பூமியில தான் கிடைச்சிருக்க. இப்போவே நீ ஊல்ஃப் ரியலம்க்கு வர்ற, அங்கதான் நீ சாக போறங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாமே பார்த்த ஒரு போலீஸ்மே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குனு ஒரு சூனியக்காரியும் அவங்க ஐ பேட்ச் போட்டிருக்கிற அந்த ஒரு கண்ணை திறந்து காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஓனாயோட கண்ணு மாதிரி அது மூடி திறக்குது. அதை பார்த்து இந்த போலீஸே பயந்து போயிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பறவை மனுஷனும் தப்பிச்சிடறான். இந்த பக்கம் ஆடாவோட வீட்டு ஜன்னல்ல யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. வெளியில போய் பார்த்தா அந்த மேத்யூங்கிற அந்த ஒரு பறவை மனுஷன் உட்காந்துருக்கான். அந்த மாதிரி நீ தானே ஆடாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது டக்குனு உங்க பயத்துல இந்த ஒரு ஜன்னலை மூடிடுறாங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்க ஒரு பறவை மாதிரியே சத்தம் போட்டதுனால திரும்ப இப்ப திறக்கிறாங்க. இவனும் நான் என்ன பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட பேரு தான் மேத்யூ. கிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு இருக்கு. அது ஒரு இமேஜின் வேர்ல்டு மாதிரி. அங்க நிறைய ஃபேரிடெயில் கேரக்டர்ஸ் எல்லாமே ரியலாவே இருக்கு. அந்த இடத்துல நீ அங்க உள்ள அகாடமியில படிக்கிறதுக்காக நீ வரணும், அதனால உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா இவங்களும் நீ முதல்ல ஒரு பறவை அப்படிங்கறதே என்னால நம்ப முடியல, அதே மாதிரி நீ போய் சொல்றங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனுமே வந்துட்டு நான் உன்னோட வீட்டு ஜன்னல்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா, நான் பறந்துதான் வந்திருப்பேன்ட்டு என்ன நம்புங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களும் நானும் இதே வழியா தான் வருவேன், ஏன்னா வீட்டுக்கு வெளியில ஒரு நாய் எப்போதும் குலைச்சுக்கிட்டே இருக்கும், அதனால நான் வாசலை யூஸ் பண்ணாம நான் இந்த வழியா தான் வருவாங்கிறாங்க. அவன் அப்படியே டக்குனு இந்த இடத்துல இருந்து கீழே விழுறான். ஆடாவுமே கீழே போய் பாக்குறாங்க. பார்த்தா அவனை காணோம். அவன் எங்க போனானே தெரியல. அவனை தேடிக்கிட்டு வெளில போகும்போது பார்த்தா ஒரு பைத்தியத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவங்களும் அப்பனா இவனுமே ஒரு பைத்தியமா தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவன் பின்னாடி இந்த பக்கம் துரத்திட்டு வரான். நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் போய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். கிளெக்ஸ் அப்படிங்கிற அகாடமி இருக்கு. அங்க அம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட் மாஸ்டருமே இருக்காரு. அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டுமே கூட. அதே மாதிரி உன்னோட அப்பாவோட அண்ணனும் அவர் தாங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா இவங்களும் நீ சொல்ற
சொல்ற அந்த கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது. அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு பிரதர்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவன் கையில இருக்கிற ஏதோ ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவனும் இந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக்கை போட்டு இந்த இடத்துல இருந்து மறையறான். இதை பார்த்த உடனே ஆடாவால இந்த விஷயத்த நம்ப முடியல. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி கிளெக்ஸ் அப்படிங்கிற அகாடமினா என்னங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் என்ன இவ்வளவு சீக்கிரமாவே கிளெக்ஸ் அகாடமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, நானும் உன்னோட அப்பாவுமே அங்கதான் படிச்சோங்கிற மாதிரியான கதையெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இவங்களும் என்ன என்னோட பர்த்டேக்காக வச்சு ஏமாத்துறீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அவருமே வந்துட்டு ஆமா கிளெக்ஸ் அப்படிங்கிற அகாடமி இருக்கு, நானுமே அங்கதான் படிச்சேன், அங்கதான் உன்னோட அப்பாவுமே எனக்கு தெரியும், நாங்க எல்லாமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்றாரு. இவரு சொல்லும் போதுதான் கொஞ்சமா ஆடா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆடாவோட தலையில கை வைக்கிறாரு. வச்ச உடனே பார்த்தா அந்த ஃபேரிடல் வேர்ல்ட பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதுக்கு அப்புறம் தான் அவங்க முழுசா நம்புறாங்க. அதே மாதிரி அந்த மேத்யூ அந்த பக்கம் ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க, நம்ம அங்க இருந்தே அந்த அகாடமிக்கு கிளம்பலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மேத்யூமே வந்துட்டு உன்னோட அம்மா வந்துட்டு ஃபேரிடல் உலகத்துக்கு என்னால அழைச்சிட்டு வர முடியாது, ஏன்னா ஃபேரிடல் உலகத்துல இருக்கிறவங்க பூமியில ஒரு 10 நாளை தாண்டி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பூமியிலேயே செட்டில் ஆயிடுவாங்க, அவங்களால அங்க வரவே முடியாது, அதனால உன்னையால மட்டும்தான் அந்த ஃபேரிடல் உலகத்துக்குள்ள வர முடியும், அதே மாதிரி நான் சொல்ற மந்திர வார்த்தைகளை சொல்லுங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களும் அதை அப்படியே சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஃபேரிடல் வேர்ல்டுக்கு போறாங்க. எல்லா பசங்களுமே ஃபர்ஸ்ட் டே இந்த ஒரு அகாடமிக்கு வர்றாங்க. மேத்யூ பார்த்தா அவனோட முழு உருவமான அந்த ஒரு பறவையோட உருவத்துல இருக்கான். இங்க உள்ள எல்லாருமே நீங்க ஒரு லாங்குவேஜ் பேசுவீங்க, ஆனா நீங்க எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டைன்ல இருந்து வர தண்ணியை நீங்க குடிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லா பசங்களும் எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே மீதி உள்ள ஆளுங்க பேசுறது எல்லாமே அவங்க அவங்களோட மொழியில கேட்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க பேசுறதுமே அடுத்தவங்களுக்கு ஈஸியா புரியுது. அப்படியே இந்த பசங்க எல்லாமே இந்த அகாடமியை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே வந்துட்டு ஒரே மேஜிக்கா தான் இருக்கு. இந்த பக்கம் இந்த ஹெட் மாஸ்டர் அம்ப்ரோஸ் இருக்கார்ல, இவருமே ஒரு தண்ணி எடுத்து ஒரு பாட்டில் ஊத்துறாரு. உடனே ஒரு செடி இந்த பக்கம் வருது. அதுல உள்ள ஒரு செர்ரிய இந்த மேத்யூக்கு கொடுக்கும் போது மேத்யூவோட உருவம் அந்த ஒரு மனுஷனோட ஃபார்முக்கு மாறுது. இப்ப எல்லா பசங்களுமே ஒரு ஹால்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஆடாவுமே ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தவனை பார்த்து பேசுறாங்க. ஆனா ஆல்பர்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு சரியா பேச மாட்டேங்கிறான். மேத்யூமே இந்த பசங்களோட கையில வாட்ச் மாதிரி எதையும் ஒருத்த கொடுக்குறாரு. ஆனா அது ஒரு மீட்டருங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மீட்டர்ல வந்துட்டு நீங்க ஊதும் போது 50 அப்படி இல்லாட்டி 50க்கு கீழே மேல அப்படின்னு தான் காட்டும். 50 அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட இமேஜினேஷன் லெவல் தான். அதுவே இந்த ஒரு அகாடமில நீங்க இருக்கும் போது நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. அப்போதைக்கு இந்த ஒரு மீட்டர் 100க்கு போல வருங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் அவங்களோட பாயிண்ட்ஸை பாக்குறாங்க. எல்லாருக்குமே 49, 52 அதே மாதிரி 48ங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆடாவோடதுல மட்டும் வெறும் 8 தான் இருக்கு. அவங்களோட இமேஜினேஷன் ரொம்ப கம்மியா இருக்குங்கிற மாதிரி காட்டுது. அப்ப அந்த கிளெக்ஸ் அகாடமியோட அம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட் மாஸ்டருமே இந்த இடத்துக்குள்ள வராரு. உங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மேஜிக் வேர்ட் தெரியுமா, ரொம்ப ஃபேமஸான ஒரு மேஜிக் வேர்ட், அது சொல்லுங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாமே ஒன்னு சொல்றாங்க. ஆனா இவருமே அது எதுவுமே கிடையாது மேஜிக் வேர்ட். வாட் இஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மேஜிக் வேர்டு. அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது தான் வந்துட்டு நம்மளால நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த அகாடமியோட ஹெட் மாஸ்டருக்கு 3 கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா 3ஆவது ஒரு கை வருது. அதாவது ஒரு இமேஜின் பண்ற எல்லாமே அப்படியே ரியலுக்கு வருது. அதே மாதிரி இந்த பில்டிங்ல சீலிங்கே இல்லாம இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரியே இப்ப நடக்குது. ஆனா ஆடாவும் இமேஜினேஷனே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இவரும் எல்லாருக்குமே இமேஜினேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், உன்னோட கண்ணை முடின்னு ஏதாவது யோசிங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. டக்குன்னு எதிரில் பார்த்தா ஒரு ஊல்ஃப் வருது. அதை பார்த்த உடனே ஒரு கையால் அப்படியே இந்த பக்கம் அடிச்சு அது ஒரு பேப்பரா மாத்திடுறாரு. உனக்கு நல்ல இமேஜினேஷன் தான் இருக்கு, ஆனா அதுக்கு நீ இந்த மாதிரியான பீஸ்ட் எல்லாம் நீ உருவாக்க தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடா கிட்ட மேத்யூ பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்ப கத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனோட உடம்புல இருந்து அந்த இறகுகளா பறந்துகிட்டு இருக்கு. என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கும் போது மேத்யூவும் நான் எப்போதுமே ஒரு செர்ரியை சாப்பிடுவேன், அதை வந்துட்டு நம்ம ஹெட் மாஸ்டர் தான் கொடுப்பாரு, அதை சாப்பிடும் போது நான் மனுஷ உருவத்துக்கு வருவேன், அதுவே அதோட பவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் திரும்பவுமே ஒரு பறவையா மாறிடுவேங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இந்த செர்ரி அந்த பக்கம் எடுத்து போட்ட உடனே திரும்ப மனுஷனா மாறிடுறான். அப்படியே இந்த நைட் இந்த பசங்க எல்லாமே தூங்குறாங்களாங்கிறத பாக்குறதுக்காக இந்த ஹெட் மாஸ்டர் வராரு. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் வந்துட்டு ஏதோ ஒரு கெட்ட கனவுல இருக்கான் போல. அப்ப அவனுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பால் மாதிரி இருக்கு, அதுல அவன் என்ன கனவு காண்றான் அப்படிங்கறத பார்த்து அந்த கனவு அப்படியே ஒரு நல்ல கனவா ஒரு மாத்தி விடுறாரு. அப்படியே உங்களுக்கான கிளாஸ்மே எப்போதும் போல நடக்க ஆரம்பிக்குது. ஆடாவை இமேஜின் பண்ணும்போது இவங்க எதையும் ஒன்று பண்றாங்க. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல உள்ள பசங்க எல்லாம் பறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது இவங்க இமேஜின் பண்ணதுல இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ ஒரு மெர்மைட் கிட்ட கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது பேராஷூட்ல யாரோ ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இவங்களும் போயிட்டு யாருன்னு பாக்குறாங்க. பாக்குறதுக்கு ஒரு சின்ன பையன், ஆனா அவன் வூல்ஃப் ரியலம்ல இருந்து வந்திருக்கான். நேரா ஹெட் மாஸ்டர் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. மேத்யூமே வூல்ஃப் ரியலம்ல இருந்து வந்த யாரும் இங்க இருக்க வேணாம், எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனா இந்த பசங்க எல்லாமே இல்ல ஒரு சின்ன பையன் தான், அவங்க இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அம்ப்ரோஸ்மே இதை பார்த்துட்டு சரி இந்த பையன் நம்ம கூடவே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் வூல்ஃப் ரியலம்ல உள்ள இந்த ஒரு சூனியக்காரியுமே அந்த பிரின்ஸ் கிட்ட நம்மளோட ஆள் ஒருத்தவன் உள்ள போயிட்டான், நம்மளுமே ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அகாடமியில பார்த்தா கையில ஏதோ
ஏதோ 2 பவுடர் மாரி குடுக்குறாங்க. அந்த பவுடர் எல்லாமே கொட்டி இமேஜின் பண்ணும்போது, அந்த பவுடர் அப்படியே ஒரு கேக்கால அந்த பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியே நைட்டு இந்த எல்லா பசங்களும் தூங்க போயிடுறாங்க. அதேமாரி அம்ப்ரோஸுமே எங்க தூங்குறாருங்கிறத பார்க்கறதுக்காக ஆடா போறாங்க. அவரு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கதவு அந்த பக்கம் தொறந்து மூடி, இந்த கர்டன் எல்லாமே மூடுறாரு. இவங்களும் வந்துட்டு அந்த கர்டன நவுத்தி பார்க்கும்போது, அந்த இடத்துல வெறும் புக் ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்கு. ஆனா பக்கத்திலேயே ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பார்த்தா, அவரோட ரூமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொட்டி மாரி இருக்கு. ஏதோ சின்ன கைக்குள்ள இருக்கிற ஒரு பொட்டி மாரி இருக்கு. அவரோட உருவத்த அப்படியே ஒரு எறும்போட சைஸ்க்கு மாத்திட்டு உள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த அகாடமியில உள்ள எல்லா விஷயங்களுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடா ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஒரே பட்டனா அந்த பக்கம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு தொப்பி வேற இருக்கு. அந்த தொப்பிக்கு நடுவுல ஒரு பட்டன் வைக்கிற மாதிரியான இடம் இருக்கு. அந்த தொப்பிக்கு செட் ஆகிற பட்டனை தான் இங்க போட்டு பார்த்திருப்பாங்க போல. அதே மாதிரி ஒரு புக் வேற அந்த ஒரு இடத்துல இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் ஒரு பறவையே கிடையாது, என்னோட பேர் தான் மேத்யூ, அதே மாதிரி நான் ஒரு பிரின்ஸ், நான் ஃபேரிடேல் வேர்ல்டுல குதிரை சவாரி போயிட்டு இருக்கும் போது என்னோட அப்பா போக கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் அதை மீறிட்டு நான் போனேன். அப்போதைக்கு தான் எதிரில் ஒரு ஊல்ஃபை பார்த்தேன். அது என்ன அட்டாக் பண்ண வர்ற மாதிரி தெரிஞ்சதுனால கையில் உள்ள கன் எடுத்து நான் அதை சுட்டுட்டேன். அப்போதைக்கு அதோட டேகர் என்னோட கையை கிழிச்சிடுச்சு. அதுல இருந்து எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்த மாதிரி ஆகிடுச்சு. எவ்வளவோ பேர் வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாங்கிற மாதிரி வரும்போது யாராலுமே அதை குணப்படுத்தவே முடியல. அப்பதான் ஒரு டாக்டர் வந்தார். ஊல்ஃப் எல்லாமே வந்துட்டு வெஞ்சன்ஸோட இருக்கிறது, அதனால என்னைக்கு வேணாலுமே இந்த கோட்டையை அட்டாக் பண்ணி உன்னை கொல்றதுக்காக வரலாம். அப்போதைக்கு நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு இந்த தொப்பி தேவைப்படும். இந்த தொப்பி நீ உன்னோட தலையில போட்டுட்டு நீ என்னவா மாறணும்னு நீ நினைக்கிறியோ அதை சொன்னதுக்கு அப்புறம் நீ மாறிடலாம். அதே மாதிரி நீ பழைய உருவத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த தொப்பியில ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிடிச்சி இழுத்தனா நீ திரும்ப பழைய உருவத்துக்கு நீ வந்துருவாங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சொல்லிட்டு போனார்ல டாக்டர், இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆடாவோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தார்ல, அவர் தான். ஒரு நாள் நைட்டு பார்த்தா மேத்யூ இருந்த இந்த ஒரு கேஸ்டல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேத்யூமே இந்த ஒரு தொப்பி எடுத்து தலையில போட்டுக்கிட்டு நான் ஒரு பறவையா மாறணும் அப்படிங்கிறான். ஆனா அந்த தொப்பியில உள்ள பட்டனை பார்த்தா காணும். அதனாலேயே கடைசி வரைக்கும் ஒரு பறவையாவே மாறிட்டான். அடுத்த நாள் இந்த பசங்க எல்லாமே இந்த ஒரு இமேஜினேஷனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது ஆடா வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பால் மாதிரி எதையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அம்ப்ரோஸ்மே வந்துட்டு உன்னோட அப்பா உருவாக்குனது தான் இந்த கிளவுஸ், இதை உனக்குன்னு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் உன்னோட அப்பா வச்சிருந்தாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கிளவுஸ் அந்த பக்கம் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீ கைத்தட்டினாலே போதுங்கிற மாதிரி சொல்றாரு. கைத்தட்டின உடனே பார்த்தா அவங்க ரொம்பவே சின்ன சைஸுக்கு சுருங்கிடுறாங்க, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. திரும்ப அவங்க கை தட்டினாங்க அப்படின்னா அவங்க பழைய உருவத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே எங்க பார்த்தாலுமே ஃபேரிடேல் கேரக்டர்ஸா அந்த பக்கம் அகாடமிக்கு உள்ள வந்து அம்ப்ரோஸ் கிட்ட ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. அம்ப்ரோஸ்மே இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கறதுக்காக அலாதீன் கிட்ட போறாரு. இவனுமே நம்ம ஃபேரிடேல் லேண்டுக்குள்ள வந்துட்டு நிறைய ஊல்ஃப்ஸ் எல்லாமே உள்ள வந்துருச்சு, அதனாலதான் நாங்கெல்லாம் பயந்து போய் இந்த அகாடமிக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்றோம். அப்படியே நைட் ஆகுது. இந்த ஸ்னாக் அப்படிங்கிற இந்த வேர்வல்ஃப் பையன் இருக்கான, இவனுமே வந்துட்டு இந்த அகாடமியில சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு மூன் லைட் பார்த்தா அவனோட மேல படுது. டக்குன்னு ஒரு முழு ஊல்ஃப் மாதிரி அவனோட இன்னொன்னு ஒரு கண்ணுமே மாற ஆரம்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். இதை பார்த்து ஆடாமே வந்துட்டு நேரம் ஆல்பர்ட் கிட்ட போயிட்டு ஸ்னாக் எங்கேயோ போயிட்டான், அவனை நம்ம இப்பயே கண்டுபிடிச்சாகணும் வாங்குற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த அகாடமியில உள்ள சின்ன பசங்க எல்லாமே வேர்வல்ஃப் எதுவுமே உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனை தேடிக்கிட்டு இந்த 2 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை திறக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா ஸ்னோ ஒயிட் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன பையன் ஒருத்தவனை பாத்தீங்களான்னு கேட்கும்போது இவங்களும் இல்ல நான் அவனை பார்க்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இங்கே இன்னொன்னு ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல பார்த்தா ஏதோ மெர்மெய்டோட ஒரு கை மாதிரி தெரியுது. அப்போ ஒரு கிணறு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு பையனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, ஆனா என்னோட வெள்ளை கலர் உள்ள ஒரு ரேபிட்டை காணும், அது இந்த கண்ணாடிக்குள்ள தான் போனுச்சு, அதை நீங்க பாத்தீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களும் இப்ப வேற ஒரு இடத்துல தேட போறாங்க. அப்ப பார்த்தா இன்னொன்னு ஒரு டோருமே இருக்கு. அதுக்குள்ள நுழையும் போது இந்த இடமே ரொம்ப பனியா இருக்கு. ஆனா ஒரு கடைக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்னாக்ங்கிற அந்த ஒரு பையனும் அதே மாதிரி இந்த ஊல்ஃபோட பிரின்ஸ் இருக்கான்னு அவனும் இந்த பக்கம் நிக்கிறான். அதே மாதிரி ஊல்ஃப் அட்டாக் எல்லாமே இந்த ஃபேரிடேல் லேண்ட்ல நடக்கிறதுக்கு காரணமே ஸ்னாக் தான். ஏன்னா இவன் தான் வந்துட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த இப்ப ஆடா கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரி ஆல்பர்ட் கிட்ட சொல்ல வரும்போது பார்த்தா ஆல்பர்ட்டை காணோம், அவன் எங்க போனான் அப்படிங்கறதே தெரியல. அவனையும் தேடி பாக்குறாங்க, அவன் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதனால திரும்பவும் ஃபேரிடேல் லேண்டுக்கே போயிடுறாங்க. ஆனா ஃபேரிடேல் லேண்ட்ல இந்த ஊல்ஃப்ஸ் எல்லாமே உள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி கிளெக்ஸ் அகாடமியை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த அம்ப்ரோஸ் இருக்கார்ல அவருமே ஒரு கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மேத்யூ எங்க இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது இவருமே எனக்கு தெரியலங்கிற மாதிரியான பதில சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஊல்ஃபோட பிரின்ஸ்மே இப்ப வெளியில வர்றான். பார்த்தா ஃபேரிடேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல நிக்கிற எல்லா ஊல்ஃப்ஸ் கிட்டயுமே நம்மளோட டீம்லயே ஒரு ஹீரோ இருக்கான். அவன் யார் அப்படின்னு தெரியுமா? ஸ்னாக் தான். ஏன்னா இவன் தான் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான ஒரு வழியை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆடாவும் டக்குன்னு ஸ்னாக் அந்த பக்கம் பிடிச்சி எதுக்காக உன்னோட ஆளுங்க எல்லாமே உள்ள கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கும் போது இவன் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே நான் இங்க கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லும் போது ஆடாவும் இல்ல இந்த ஊல்ஃப்ஸ்னால இந்த இடத்துல உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா இங்க உள்ள 2 ஊல்ஃப் வந்துட்டு ஆடாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ மேத்யூ எங்க இருக்கான்னு சொல்லலன்னா உன்னோட ஃப்ரெண்டை நான் கொண்டுடுவாங்கிற மாதிரி சொல்லி ஆடாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு பார்த்தா
மேத்யூவே இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறான். மேத்யூ கிடைச்சதுனால இந்த சின்ன பசங்க எல்லாருமே விட்டுறாங்க. ஆனா திரும்பி பார்த்தா ஆடாவா காணோம். ஆடா அந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் அந்த பக்கம் தேடிட்டு திரும்ப அந்த ஒரு கதவை திறந்து அந்த ஒரு பனியா இருக்கிற அந்த ஒரு உலகத்துக்குள்ள போறாங்க. பார்த்தா உடஞ்சு போன ஒரு லேக்குக்கு மேல அவன் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கான். இதை பார்த்த உடனே இவங்களும் நீ என் கிட்ட வந்துருங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆனா இவனும் என்ன பண்ணாலுமே என்னையால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு தண்ணிக்கு உள்ள உழுறான். உளுந்த உடனே அப்படியே அந்த பக்கம் உறைஞ்சு போய் தண்ணிக்கு அடியில போயிடுறான். ஆடா வேகமா அந்த பக்கம் கிளெக்ஸ் அகாடமிக்கே ஓடி வர்றாங்க. அது மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியுமே ஒரு புக்ல போட்டிருக்கோம்ல, அந்த புக்ல உள்ள எல்லாத்தையுமே நம்ம மாத்துவோம், நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாத்துவோம், அதே மாதிரி வேர்வொல்ஃப்ஸை உள்ள வர முடியாத மாதிரி தடுப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பெண் எடுத்து எழுத பாக்குறாங்க. பார்த்தா எழுதவே முடியல. ஆனா தானாவே இந்த நோட்ல ஏதோ ஒரு விஷயம் எழுதுது. ஆடாவால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே மாத்த முடியுங்கிற மாதிரி சொல்லி எழுதுது. வோல்ஃப் எல்லாருமே வந்துட்டு ஆடாவை பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி திரும்ப இவங்களோட உலகத்துக்கே அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு அகாடமில இருந்து காலி பண்ணி விட்டுறாங்க. ஆடாவும் இந்த கிளவுஸ் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கும் போது இவங்களால உருவத்தை மாத்தவே முடியல. ஏன்னா இந்த உலகத்துல இந்த மேஜிக் எல்லாமே ஒர்க் ஆகாது. நேரம் டாக்டர் கிட்ட போயிட்டு நடக்கிற விஷயத்த எல்லாமே எழுதுற ஒரு நோட் இருக்கும்ல, அதுல வந்துட்டு நான் எவ்வளவோ எழுதி மாத்த பார்த்தேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லும் போது இவருமே நம்மளோட மைண்டால மட்டும்தான் அந்த நோட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சாதாரண பெண்ணால அந்த நோட்ல எழுத முடியாது, நீ அடுத்து என்னென்ன செய்ய போற, அதே மாதிரி எப்படி இந்த ஒரு அகாடமியை காப்பாற்ற போற அப்படிங்கிறதுக்கான நீ பிளான் அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும் போது அந்த நோட்ல அது தானாவே ரைட் பண்ணிக்கிட்டு வருங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட இவங்களும் அப்பனா நான் இப்பவே போயிட்டு அந்த ஒரு அகாடமியில உள்ள எல்லாருமே காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வெளில வந்த உடனே வெளியில ஒரு நாய் பார்த்தா எப்போதும் குலைச்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப குலைச்சுக்கிட்டே இருக்கு. பொறுமையா அது கிட்ட போயிட்டு அதோட தலையில கை வைக்கிறாங்க. அப்ப அதோட காலர்ல பார்த்தா ஒரு பட்டன் இருக்கு. அது அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மந்திர வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே இந்த வேர்ல்டுல இருந்து அந்த ஒரு அகாடமிக்கு போறாங்க. சின்ன பசங்க எல்லாமே ஊல்ஃபை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் வச்சிருந்தாங்கல்ல, அதுல ஒரு ஊல்ஃபோட கை மாட்டிக்குது. அதே மாதிரி ஆடாவை பார்த்த உடனே அது அந்த பக்கம் ஒரு மாதிரி ஊழையிட்டுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த ஆடாவும் பொறுமையா அதோட கையை அதுல இருந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த ஊல்ஃப் ஆடாவை எதுவுமே பண்ணல. ஆடா நேரம் அந்த பக்கம் அப்ரோஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதை நான் வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன், அதை வச்சு உங்களை இந்த ஒரு கேஜுக்குள்ள இருந்து என்னால வெளில கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பியை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் இழுக்கும் போது அந்த ஒரு கம்பி அப்படியே வளைச்சிடுறாங்க. அதே மாதிரி அப்ரோஸையும் காப்பாத்துறாங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட ஊல்ஃப்மே வந்துட்டு அப்ரோஸை பிடிக்க வரும்போது ஆனா மாடியிலேருந்து இந்த பக்கம் ஆடா அப்ரோஸ் ரெண்டு பேரும் குதிக்கிறாங்க. அப்ரோஸ் எல்லாம் பார்த்தா பறக்க முடியுது. இது எல்லாமே அவரோட இமேஜினேஷன்ல தான் நடக்குது. அதே மாதிரி எல்லா சின்ன பசங்களுமே வந்துட்டு இந்த அகாடமியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்ரோஸ்மே நம்ம எப்படி இந்த ஒரு ஊல்ஃப்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போறோம், அது சின்ன பசங்களை வச்சுட்டு நம்மளால முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆடா ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த சூனியக்காரியா அவங்களோட விரல அந்த ஒரு நிலா வெளிச்சத்துல காட்டுற மாதிரி தெரியுது. அதுல ஏதோ ஒரு வெளிச்சம் பட்டு அவங்களோட ரிங்ல ஏதோ ஒரு பவர் இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கு. ஆடாவும் நைட் நேரத்துல நம்மளால ஊல்ஃப் கிட்ட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி இந்த சூனியக்காரி அவங்களோட ரிங்ல உள்ள பவர் மூலியமா தான் வந்துட்டு இந்த மொத்த ஊல்ஃப் இனத்தையே வந்துட்டு அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ரிங்கை நம்ம கலட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஊல்ஃப் நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆடா நேரம் இந்த அகாடமிக்குள்ள போயிட்டு அங்க உள்ள ஊல்ஃப் கிட்ட எல்லாம் இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஒரு மேஜிக் கிளவுஸை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி எல்லாரும் இந்த பக்கம் ஆடாவை தேடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க இந்த ஒரு மீட்டர்ல போய் பாக்குறாங்க அவங்களோட இமேஜினேஷன் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 78ங்கிற மாதிரி காட்டுது. இப்ப அம்ப்ரோஸ் பார்த்தா சூனியக்காரிக்கு எதிரில் வந்து நிக்கிறாரு. அதே மாதிரி பயத்துல பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்து விட்டேறாரு. அப்போ ஒரு பாக்ஸ் அந்த பக்கம் விட்டேறும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அவங்களோட முகத்தை குத்துது. அதே மாதிரி கையில உள்ள ஒரு ரிங்கை இந்த பக்கம் கழட்டிடுறாரு டக்குன்னு. ஆனா அவங்க அவங்களோட பவர் வச்சு அம்ப்ரோஸ் அடிச்சு அந்த ஒரு ரிங்கை திரும்ப வாங்கிடுறாங்க. அதே மாதிரி அகாடமியில உள்ள ஒரு பசங்களுமே அந்த வேர்வொல்ஃபை ஒரு பக்கம் தசை திருப்பிக்கிட்டு இருக்கும் போது ஆடா மட்டும் நேரம் அந்த ஒரு தொப்பி கிட்ட போறாங்க. அதே மாதிரி இந்த தொப்பியில இந்த ஒரு பட்டனை வச்சு தச்சிடலாங்கிற மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு பின்னால இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா திரும்பி பார்க்கும்போது அந்த வேர்வொல்ஃபோட பிரின்ஸ் இருக்கான்னு அவன் நிக்கிறான். நான் உன்னை எப்போ வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன், எதுக்காக நீ திரும்ப இங்க வந்தேன்னு கேட்கும் போது இவங்களும் நான் மேத்யூவை காப்பாத்த தான் வந்தேங்கிறாங்க. ஆனா இவனும் அவன் என்னோட கிராண்ட் ஃபாதரை கொன்னுட்டான், அதனால நாங்க உனக்கு தண்டனை கொடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனா இவங்களும் அவனே இத்தனை வருஷமா ஒரு தண்டனையில தான் இருந்தான், பறவையா மாறிக்கிட்டு இருந்தான், அதே மாதிரி இப்ப அவனுக்கு ஃப்ரீடம் கிடைச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அவங்ககிட்ட இருந்து இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த நிலாவோட வெளிச்சத்தை அந்த மேகம் எல்லாமே சேர்ந்து மறைக்க ஆரம்பிக்குது. இப்போதைக்கு சூனியக்காரிக்கு சுத்தமா பவரே கிடையாது. ஆனா ஆடா இருக்கிற இடத்த இந்த பிரின்ஸ் திரும்பவும் கண்டுபிடிச்சிடறான். ஆடாவுமே என்னோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் ஒருத்தவன் உன்னோட ஆளுங்க மூலியமா செத்துட்டாங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனா இவனுமே அதுக்கு சாரிங்கிறான். இதை கேட்ட ஆடாவும் இதே மாதிரி தான் வந்துட்டு மேத்யூவுமே உன்னோட தாத்தாவை கொன்னாரு, அப்ப மேத்யூ சாரி சொன்னா நீ விட்டுருவியாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவனோட பவரை வச்சு அடிச்ச உடனே ஆடா அந்த பக்கம் மயங்கிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு இடத்துல அவங்களை கட்டி போட்டு வச்சுறாங்க. இந்த சூனியக்காருமே இங்க உள்ள எல்லா ஊல்ஃப் கிட்டையுமே இனி நம்ம மேத்யூ கூட சேர்த்து இந்த எல்லாருமே நம்ம எரிக்க போறோங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆடாவும் நீ இந்த சூனியக்காரி பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையுமே ஆடாவால தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த சூனியக்காரி சொல்லி தான் நீ நிறைய பேரை நீ கொண்டுகிட்டு இருக்க, ஆனா உனக்கே தெரியும் யாரையும்
கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீ வந்துட்டு உன்னோட மக்களோட ஒரு பிரின்ஸா இல்ல. இந்த சூனியக்காரி சொல்றத கேட்டு தான் வந்துட்டு நீ நடந்துகிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மேத்யூவை பார்த்த அப்படின்னாலுமே உனக்கு தெரியும். அவன் ரொம்ப வருஷமா பறவையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனோட தாத்தாவை கொன்னதுக்காக. அவனுக்கான தண்டனை அதுதான். இப்ப அது முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடாவோட கட்ட அந்த பக்கம் அவுத்துறான். இதை பார்த்த சூனியக்காரியும் அதெல்லாம் கூடாது உன்னை கொல்லணுங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா அந்த பிரின்ஸ்மே நான் சொல்றத மட்டும் தான் இங்க கேட்கணுங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இந்த தொப்பி அந்த பக்கம் எடுத்து இவனோட தலையில போட்ட உடனே மேத்யூமே இப்ப பழைய படி போல மாறிடுறான். பார்த்தா ரொம்ப வயசான ஒரு ஆளா இருக்கான். பார்த்தா மேத்யூ வந்துட்டு பல வருஷமா ஒரு பறவையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த சூனியக்காரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரின்ஸ்மே கடுப்பாக்கி அந்த சூனியக்காரியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஆனா அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள ஆளுங்களை வச்சு இந்த சூனியக்காரியை ஒரு கூண்டுக்குள்ள போட்டுறான். இப்ப இந்த ஃபேரிடேல் உலகமும் அதே மாதிரி இந்த வூல்ஃப் ரியலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்ப இதோட இந்த ஒரு படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.